பள்ளிகளில் வகுப்பு நடக்கும்போது யாரும் உள்ளே நுழையக்கூடாது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் திட்டவட்டம். கரூர் கூட்ட நெரிசலில் காயமடைந்தவர்களுக்கு நாளை தாவேக்கு சார்பில் நிவாரணம் வழங்கப்படும். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேட்டி. அதற்கான ஃபைனல் லிஸ்ட்டு கரெக்டான காயமுற்றவர்கள் யார் யாருங்கிற ஐடென்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக முடிஞ்சிருக்கு. அதனால் காயமுற்றவர்களுக்கும் கூடிய விரைவில் நிதி உதவி மாண்புமிகு எங்களுடைய தலைவர் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக கூடிய சீக்கிரத்தில் கொடுக்கப்படும். மதிமுகவுக்கு முன்பாகவே தாவேகவுக்கு ஆதரவு அளித்தது விசிக தலைவர் திருமாவளவன் குறித்த வைகோவின் கருத்து ஏற்புடையது அல்ல என்றும் அமைச்சர் வன்னியரசு பேட்டி. அவர் வருவதற்கு முன்பாகவே நாங்கள் இந்த ஆட்சி அமைப்பதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த 5 ஆண்டுகளும் தாவேக ஆட்சி எந்த விதமான தடையும் இல்லாமல் 5 ஆண்டுகளும் தொடர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அமைச்சிருக்கிறோம். முதலமைச்சர் விஜயின் கரூர் பயணம் அரசியலாக்கப்படுவது யாருக்கு சாதகம்? சத்தியம் டிவி ஆன்லைன் சர்வே. தாவேகவிற்கு தான் சாதகம் என 73 விழுக்காடு பேர் கருத்து. திமுகவிற்கு சாதகம் என்று 24 விழுக்காடு பேர் பதிவு. திமுக ஆட்சியில் அறிமுகப்படுத்திய திட்டங்களில் பெயரை மாற்றலாம், வரலாற்றை மாற்ற முடியாது. முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சனம். சென்னையில் பரவலாக கனமழை. அண்ணா சாலை, ஆயிரவிளக்கு, பாரிமுனை, கிண்டி, திருவள்ளிக்கேணி, சென்றல், எழும்பூர், ராயபுரம், எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கியது. தாம்பரம், பல்லாபுரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட சென்னை புறநகர் பகுதிகளிலும் கனமழை. ஆவடி, புந்துமல்லி உள்ளிட்ட இடங்களிலும் மாலை முதல் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். மழை காரணமாக சென்னையில் விமான சேவை பாதிப்பு. தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்த விமானங்கள். திருவள்ளூர் அருகே இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா கசிவு ஏற்பட்டு தொழிலாளர்கள் 18 பேர் உயிரிழந்த விவகாரம். இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலை உரிமையாளர்களின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. மாற்றுத்திறனாளிகளுக்கான 4 விழுக்காடு இட ஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும். அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவு. மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. சிபிசிஐடி டிஐஜியாக இருந்த வருண் ஐபிஎஸ் மாற்றப்பட்டு விக்ரமன் ஐபிஎஸ் நியமனம். சென்னையில் 100 மகளிர் சிறப்பு பேருந்துகளின் சேவை நிறுத்தப்பட்டதா? தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் மறுப்பு. அரசு பள்ளிகளில் போதுமான கழிவறை வசதிகள் உள்ளதா? பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் விளக்கம் அளிக்க உயர்நீதிமன்ற முதலை கிளை உத்தரவு. ஈரான் உச்ச தலைவராக இருந்த அயதுல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு. அலைகடல் என திரண்டு ஏராளமானோர் இறுதி அஞ்சலி. TNPL T20 லீக் அட்டவணை வெளியீடு. ஆகஸ்ட் 4ஆம் தேதி தொடங்க இருக்கும் முதல் போட்டி திருப்பூர், திண்டுக்கல் அணிகள் பல பரீட்சை. T20 போட்டிகளில் தொடர் தோல்வியிலிருந்து மீளுமா இந்திய கிரிக்கெட் அணி? 4வது T20 போட்டியில் இங்கிலாந்து அணியுடன் இன்று பல பரீட்சை. விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் முன்னணி வீரர் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் அரையிறுதிக்கு முன்னேற்றம். ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்று போட்டிகள் அமெரிக்காவின் டெய்லர் பிட்ஸை வீழ்த்திய வாரம்.